மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் தான் செஞ்சுருந்தேன். இந்த ராகி எல்லாம் நான் சேர்த்துக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. சரி சப்பாத்தியாக சாப்பிட்டுக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சேன். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு எப்பவும் போல் வெங்காயம் தக்காளி முந்திரி எல்லாம் வதக்கி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்னொரு கப்பில் தயிர் ஊற்றிட்டு அதில் மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பேனில் பட்டர் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கினதும் எல்லாத்தையும் கூட்டி வச்சுட்டேன். ஓரளவுக்கு கொதி வந்ததும் பன்னீர் போட்டு நல்லா கொதிக்க விட்டு கடைசியாக கரம் மசாலா போட்டு இறக்கிட்டேன். இந்த சப்பாத்திக்கு 1 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். எண்ணெய் உப்பெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். நான் வந்து 1.5 கப் போட்டிருக்கேன். அதனால 1.5 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம மாவே கொட்டணும். அதுக்கப்புறம் அடுப்புல இருந்து இறக்கிட்டு தண்ணி தொட்டு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுக்குன்னா நமக்கு மாவு வந்து கைக்கு சுடாம இருக்கிறதுக்காக லைட்டா அப்படியே தொட்டு பிசைஞ்சு எடுத்துடணும். இன்கேஸ் நமக்கு கையில மாவு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமா எண்ணெய் விட்டு பிசைஞ்சோன்னா நல்லா வந்துடும். ராகி சப்பாத்தி வந்து ஷேப் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சைட்ல கண்டிப்பா பிரேக் ஆகும். கோதுமை மாவு தேய்க்கிற மாதிரி அழுத்தி எல்லாம் தேய்க்க முடியாது. அப்படியே லைட்டா தான் தேய்க்கணும், இல்லைன்னா ஒட்ட ஆரம்பிச்சிடும். சப்பாத்தி நல்லா சாஃப்டாவே இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்க.